வெல்கம் டு திவிநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே 2 பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தோல் சீவி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணினா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் கட் பண்ண பீட்ரூட்டை சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு மூடி போட்டு மூடி 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். பீட்ரூட் நல்லா வெந்துடட்டும். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் போல் வேகட்டும். பருப்பு குழஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் வேகாமே இருக்கக்கூடாது. நல்லா வெந்தோடனே தண்ணி வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன துண்டு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வேக வச்சிருந்த பீட்ரூட்டை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். காய்க்கு நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நம்ம வடித்து வச்சுருந்த கடலைப்பருப்பை ஜாரில் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். நம்ம பொடிச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோன்னே 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், புளிக்குழம்பு எது கூட சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.